நான் ரொம்ப வியாதியில் தான் நடக்க முடியாமல் வந்தேன். காலெல்லாம் 500 சுகர் இருக்குன்றாங்க, நடக்க முடியல, பஞ்சு மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்குது. இப்போ கழுத்து வலி இவங்கன்னா இங்கே வந்துடும், இவங்கன்னா இங்கே போயிட்டே இருக்கும், வலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கழுத்து வலி சரியாக இருக்குது. பல்லுக்குள்ளே நான் சொத்த பல்லுன்னு சொல்லிட்டு பயங்கரமான வலி, அதுவும் சரியாக இருக்குது. ஆண்டவருக்கு எனக்கு 1 மாதமாகவே இந்த தொண்டை வலி இருக்குது. மாத்திரை போட்டேன், எல்லாமே போடுறேன், ஆனால் அந்த நிமிஷம் போயிடும், மறுபடியும் தொண்டை வலி வலிச்சுட்டே இருக்கும். இப்போ தொண்டை வலியும் இல்லை. ஆனால் இந்த ஷோல்டரில் ஜம்ப் பண்ணி நேற்றும் போனேன், நைட்டெல்லாம் ஃபுல்லாக ரொம்ப வலியாக இருந்தது. இப்போவும் சரி, கைத்தட்ட வலியாக. ஆனால் என்னுடைய கர்த்தருடைய அபிஷேகத்தினால தான் நான் கை தட்டினேனே தவிர எனக்கு வலி அவ்வளோ இப்போ கை வலி இல்லை. புதுசாக முன்னாடி நிறைய பேர் சொன்னீங்க காது ரொம்ப பாத வலி, முட்டி வலி, இந்த கை வேற ஒரே கை ரொம்ப வலியா இருக்குது. ஏசாப்பாக்கு எல்லா வலி, கை வலி, கால் வலி, முட்டி வலி எடுத்து போடுறாரு. ஆடகு கொடாட கொடி நன்றி என்ன பாருங்க குடைச்சல்லாம் இல்லைம்மா வலியா ஜோமனும் என்ன படிச்சு இப்போ பரவாயில்லையா கரவில் நினைச்சு இருமாயா அவங்க பிடிப்பாங்க, நீங்கள் வாய் மட்டும் சொல்லுங்க. இந்த கைத்தறி ரொம்ப நாள் இருந்தது, ஆனால் ஆண்டவர் மோசமாக கொடுத்தாரு, ஜீவனை தண்ணி கொடுத்தாரு. ஆனால் உடம்பு கை காலாம் சொல்ல அந்த தண்ணி மேலே ஐயா சொன்னாங்க வேறு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் கொடுத்து ஜீவனை தண்ணி கொடுத்து தேவனுக்கு போராட்டம் பண்ணிட்டு ஐயா இன்னொரு 5 நிமிஷம் தான் அபிஷேகத்தில் நடத்திட்டு ஒருத்தருடன் சாட்சி கொடுத்து சாட்சி நாம மகிமைப்பட. இந்த கை இந்த சைடு 1 மாசம்லாம் வலி இருந்தது. ஐயா சொல்லி ஜெபிக்கும் போது அந்த வலி முற்றிலுமா குணம். எவ்வளோ நாள்? 1 மாசம். கர்த்தர் கையை தூக்கி கற்றுக்கணும்னு சொல்லுங்க. எந்த கை வலி? அந்த கையை தூக்கி சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் செய்த நன்மைகள் நான் 2 மாதம் முன்னாடி வந்திருந்தேன். எங்கள் அத்தை தான் அவங்க சொன்னாங்க, இங்கே நல்லா விடுதலை கிடைக்கும்னு சொன்னாங்க. போன ட்ரிப்பு வந்தப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. திருப்பி வீட்டுக்கு போயிட்டு திருப்பி மனசு பாரமாகிடுச்சு, கை கால் வலி, தலை ரொம்ப பாரமாக இருந்துச்சு. நான் பைபிள் வாசிக்கிறது கூட எனக்கு நான் முடியல. ஆனால் இப்போ எனக்கு உடம்பு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. இப்போ கால வலி மட்டும் இருக்குது. ஜோம் பண்ணும்போது என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு ஜில்லுன்னு உடம்பு ரொம்ப ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் என்னாச்சு? கரங்களை தட்டி கொஞ்சம் நல்ல சுகத்தை கொடுத்து மைக் ஆன் பண்ணுமா? மைக் ஆன் பண்ணுங்க. இறங்கி ரொம்ப பலவீனத்தோட ரொம்ப அதிகமாக வந்த கை கால் எல்லாத்தோட ரொம்ப வீக்னஸாக இங்கே அவர் பலம் எனக்கு கொடுத்து அவர் வல்லமை இறங்கி ரொம்ப பலப்படுத்திருந்துச்சு. 2வது காட்டாக வந்தார் ஆண்டவர். அப்படியே அந்த அன்பார் சக்தி மாதிரி காட்டினாரு. முதல் அன்பார் சக்தி மாதிரி வந்து 2வது தோசை ஏசப்பா வந்து இறங்கானே வல்லமை இறங்கி வர விடுச்சு. சுத்தமா பையன் கையை வைக்கும்போது ஒரு மாதிரி வேற பின்னாடி அப்படியே தள்ளிட்டு போயிடுச்சு. நான் இந்த முறை தான் வரேன். நான் மிஞ்சு இப்போ ஜோம் என்ன பலவீனத்தில் வரும்? அப்படி பின்னாடியே தள்ளிட்டே போயிடுச்சு. என்ன பலவீனத்தில் வரும்? நான் கை தூக்க முடியல. எவ்வளோ வருஷமா இருக்கு? இப்போதான் 1 மாசமா இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? நல்லா ஜோம் என்ன பண்ணுச்சு? ஜோம் பண்ணும்போது ஒரு மாதிரி தள்ளிட்டே போச்சு. பின்னாடி ஐயா கையை வைக்கும்போது அப்படியே தள்ளிட்டே போச்சு. ஒரு மாதிரி வேற படப்படன்னு வந்துச்சு. இப்போ பரவாயில்ல. கத்தரோட தொட்டுக்கு நாகர்கோயிலேருந்து வரேன். எனக்கு வரது கூட பலன் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே வந்த பிறகு பாஸ்டரையாக இருந்தாலும் கை வச்சு ஜெபம் பண்ண பிறகு எனக்கு ஒரு புது பலன் கிடைச்சிருக்கு. என்ன பிரச்சனை? எனக்கு கேன்சர் சொல்லியிருக்காங்க. எத்தனாவது கேன்சர்? எத்தனாவது லெவல்? டெஸ்ட் பகுதியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொன்னாங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னொரு டெஸ்ட் பண்ணப்போ கேன்சர் இருக்குங்க. இப்போ போய் செக் பண்ணி பாருங்க. அது இருக்க சாட்சி கொடுங்க. பாஸ்டர் சொன்னாரு, பிள்ளி சொல்லி மந்திரம் போகிறாங்க, அடி வயிறு வலி இருக்கிறவங்க வாங்க முன்னாடி வாங்க சொன்னாரு. ஐயா எங்கடா கையை வச்சு ஜெபம் பண்ண பின்னாடி ஐயா நான் வந்து கேட்டேன். என் வயிற்றில் இருக்கிற அந்த வலியெல்லாம் என் புதுசில் இருந்து போயிடுச்சு.
ஆமென். ஹல்லேலூயா. வேற நிறைய பேர் கை வச்சிருப்பாங்க. ஜென்ஸ் எல்லாம் கை வச்சிருப்பாங்க. கை கால் சோதனை இல்லாமல் சூடாகுது. அந்த ஜவ் பண்ணுறது சின்ன ஐஸ் வில்லேஜ் வளவன ஐஸ் போடும். இது பார்த்து நடக்க முடியும். இப்போ பரவாயில்லைங்களா? வேற ஜென்ஸ் சைடில் நிறைய பேர் முன்னாடி வந்து நான் கேள்வி பாசிட்டிவ் ஜாமுன்னு தலையில் வச்சு ஜாமுன்னு எனக்கு ஏதோ போன மாதிரி வந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ஆண்டு நல்லா கற்றுக்க கூடாது. எங்கேருந்து வரீங்க? காஞ்சிபுரம். ஓகே. என்னாச்சு? இந்த இதயத்தில் நோய் நிற்பேன். என்னாச்சு? வலியோட வந்தீங்களா? வெளியே எத்தனை நாள் வலியா இருந்தது? ஒரு வாரமாக இருந்து ஜோம் பண்ணும்போது என்ன படிச்சு? நல்லா ஆயிடுச்சு. ஏதாவது ஃபீல் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை. நல்லது. ஜெபிக்கும்போது ஐயா ஜெபிக்கும்போது கால் அப்படியே விழுந்து அப்படியே பிடிக்கிற மாதிரி உன் கால் இல்லை, காலி மண் எடுக்கப்பட்டு மாதிரியில் செய்யப்பட்டு வருமானமே சுத்தமாக இருக்கிறது. வெக்கப்பட்டு ஓடும்படியாக நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தை விட்டு வெளியேறும்படியாக அந்த இடத்துல செய்யப்பட்ட சூரிய கட்டில கற்று உடைத்து தூக்கமும் இருக்குது, பணமும் இருக்குது. எடுத்து ஐயா கையில் மேலே வைக்கும்போது அப்படியே தள்ளி போயிட்டு விழுந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இந்த கால் வெளியோட வந்தீங்கன்னா வலி இல்லையா? ஜெபிக்கும்போது அப்படியே குட்டுங்கிற மாதிரி ரெண்டு காலம் உன் கட்டுகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. நம்ம இனிமேல் என்ன பண்ணி வியாபாரம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி வியாபாரத்தோட மாற்றத்தை பார்க்கணும். கட்டுகள்லாம் டாக்டர் பரிசுத்த நாமத்துக்கு சோதரம் தொண்டையில் ஒரு தழும்பு மாதிரி இருந்தது. ஹாஸ்பிட்டலில் ப்ரேயர் பண்ணி கவனம் நடந்தவரை நான் நித்திய ஜீவியில் எத்தனை ஆளுக்கும் என் வாழ்க்கையில் கண்ட இந்த மாதிரி கவனத்தை நான் கண்டதே டாக்டர் கொடான கொஞ்சம். ஆமென். ஹல்லேலூயா. வேற ஏதாவது சாட்சி சொல்லுங்க. எப்பவுமே நான் 4 மணிக்கு தான் இருந்தேன். அது 6 மணிக்கு தான் இருந்தேன். கண் வரைக்கும் ஆப்பு ஒரிஜினல் பாம்பா சூப்பர் அது அப்படியே 6 மணிக்கு அந்த கண் அப்படியே அந்த க்ளீனாக தெரியுது. சரி. அது இப்போ சார் வந்து தண்ணி அடிச்சுனாலே அது டக்குன்னு கொஞ்சம் அந்த சர்வத்தின் நினைவுகள்லாம் போயிடுச்சு. அப்படியே கத்துக்கள் உடஞ்சிருக்கு. கடவுளை தெரிவிக்க வேற யாரும் ஹலோ, கால் முட்டுக்கட்டோடு நின்றுட்டு இருந்தேன். ரொம்ப வலி தாங்க முடியாமல் இருந்தது. இப்போ பரவாயில்ல. பரவாயில்லையே, சரி. அதான் அது சரியாக சொல்ல தெரியல. ஆனால் வலி இருக்கா இல்லையா? அப்போ இல்லைன்னு தான் கரங்களுக்கு ராமன் சொல்லுவாங்க. வேற ஏதாவது 3 நாள் உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தேன். இப்போ வந்து ஐயா தலையில் பின் தலையில் வலி சொல்லி ஜெபிச்சிங்க. அப்புறம் ஜபத்தில் அது நல்லா ஆயிடுச்சு. கத்துடைய நாமம். யாரும் ஒருவருக்கு